ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைமிதங்களுக்கு வணக்கம். இது ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஆகஸ்ட் 26 கிருஷ்ணர் ஜெயந்தி, செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்தி, செப்டம்பர் 15 ஓணம் பண்டிகை. எப்படி இருக்க போகுது ஆவணி மாதம் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ல் சஞ்சரிக்கிறாங்க. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து சேர்ந்துருக்காங்க. 4 5 சேர்ந்துருக்காங்க. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பூமி, இடம், சொத்து இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும். முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். விடாமுயற்சினால் பல விஷயங்களில் வெற்றியை காணக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பிடிவாத குணம் மேலோங்கி இருக்கும். தந்தையாரால் அனுகிரகம் இருக்கும். அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும். இடமாற்றத்தினால ஒரு சில பேருக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். புதன் வக்ர நிலையில் இருக்கிறாங்க. எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன், புரோக்கரேஜ் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நிச்சயமாக நல்லாயிருக்கும். மாமன் வழி உறவினர்களால்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் அதில் விஷயம். குலதெய்வ அனுகிரகங்கிறது கொஞ்சம் தடைப்படும். குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யணும், இல்லை கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். அப்போ உடல் பலமும் மனபலமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். 3, 4, 5 அதாவது செப்டம்பர் மாதம் 3, 4, 5 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.